ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதரோடு நடந்த நாட்கள் AD 1 முதல் AD 33 ஆண்டு சரியான கணக்கீடா அது தவறான கணக்கீடா என்று இன்று நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போ AD 1லேருந்து 33 தான் ஆண்டுடைய வருடமா, இல்லை அதுக்கு முன்னாலேயா அதுக்கு பின்னாலேயா, அப்படிலாம் நமக்கு ஏதாவது தகவல் இருக்கா, இல்லை அது தவறான தகவலா, இது சரியான தகவலா, இது தவறான தகவலா அப்படின்றது நம்ம சத்தியத்தின்படியும் சில ஆய்வுகள் படியும் வெளிப்புற வரலாற்றுப்படியும் சில காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்போ முதல்ல நம்ம சத்தியத்திலேருந்து படிக்க போகிறோம். யோவான் 19:31 வசனம் 42 வசனம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள் வேற, ஓய்வு நாள் வேற. 7ஆம் நாள் ஓய்வு நாள். இப்போ 7ஆம் நாள் ஓய்வு நாள்னா பெரிய ஓய்வு நாள்னா அது பாஸ்கா. பாஸ்கா எந்த நாள்லையும் வரும். வாரந்தோறும் ஓய்வு நாள் ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஓய்வு நாள். ஆனால் பாஸ்கா ஞாயிற்றுக்கிழமை வரும், திங்கக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும், புதன்கிழமை வரும், வியாழக்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும், சனிக்கிழமை வரும். அப்போ அது ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள். அப்போ அதோடைய ஆயத்த நாள் அதுக்கு முதல் நாள் அப்படி இருக்கும். அப்போ அதனால இது எந்த நாள்ன்றத இங்கே சொல்லப்படலை. அப்போ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யூதருடைய ஆயத்த நாளான அப்படியால் அந்த கல்லறை சுயமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க 3 பேர் அங்கே சிலுவையை தூக்கிட்டு இருக்கான், காலை எலும்பை முடித்து சாகடித்து கல்லறையை தூக்கி போடுங்க, எங்களுக்கு பாஸ்கா தொடங்க போகுது, நேரம் வந்தாச்சு அப்படின்னு பிளாத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இப்போ பிளாத்து நான் செய்கிறான், சேவர்கள் அனுப்பி கால் எலும்புகளை முறிச்சு போடு. அதுதான் 1 வாரம் கூட தூக்கிட்டு இருப்பாங்க. 3 நாள், 4 நாள், 5 நாள், 7 நாள், 10 நாள் கூட இந்த பாடி உயிர் போகாமல் தொங்கிட்டே இருக்குமா. பல பறவைகள், ஏன்னா அது குப்பமேட்டில் தானே. மத்தேயு 28:1 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மதுலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ முதல் செய்தியில் நமக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. முதல் செய்தியில் அது பாஸ்கா என்பது உறுதிப்படுத்தப்படுது, எந்த நாளுன்னு உறுதிப்படுத்தப்படுது. ஆனால் 2வது நம்ம படிக்கிற 3 வசனத்தில் என்ன நடக்குதுன்னா, வாரத்தின் முதல் நாள். அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஆண்டு உயிர்த்த நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அதுக்கு முந்தைய நாள் என்னது? பாஸ்கா. அதுக்கு முந்தைய நாள் என்னது? ஆயத்த நாள். அப்போ ஆயத்த நாள் எதில் வருது? வெள்ளிக்கிழமை வருது. இப்போ சத்தியம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர் வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தாரு, அது ஞாயிற்றுக்கிழமை, தெளிவாக இருக்கு. அப்போ வாரத்தின் 7ஆம் நாள் பாஸ்கா வந்தது, அது ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை, அவர் மரணம் அடைந்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தார் என்பது சத்தியம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போ உலகத்தில் அறிஞர்கள், அறிவாளிகள், சில நல்ல அறிஞர்கள் இருக்காங்க, அவங்களாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதையும் குழப்பி இயேசு கிறிஸ்து 27 கிபி 27 AD 27 மரித்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவர் ஏரோது 4 இறந்ததுனால அவர் 6-7 கூட பிறந்திருப்பார். அப்போ 33 வயசுன்னா அவர் ஏறக்குறைய AD 27 மரிச்சிருப்பார். அப்படின்னு சொல்லும் போது AD 27 ஏப்ரல் 7ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஆண்டு புதன்கிழமை மரிச்சாரா? இல்லை. நிசான் 14, நிசான் 15, நிசான் 15 பாஸ்கா, நிசான் 14 ஆயத்த நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயத்த நாள் என்னது? யூதருடைய மாதப்படி
நிசான் மாதம் முதல் மாதம் 14ஆம் தேதி ஆயத்த நாள், 15ஆம் தேதி அவருடைய பாஸ்கா. அது எப்போ வேணாலும் மாறி வரும் நிலவின் அடிப்படையில். அப்படி வரும்போது AD 27 புதன்கிழமை வருது. அப்போ நடந்திருக்குமா? இல்லை. ஆனால் இதையும் சொல்றவர்கள் இருக்காங்க. என்ன வசனம் ஒழுங்கா புரியலன்னு தான். அப்புறம் AD 28 அது எப்போ வருது? திங்கக்கிழமை வருது. AD 29 எப்போ வருது? சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை ஆயத்த நாளா? அப்ப சனிக்கிழமை பாடுபட்டாரா? திங்கக்கிழமை உயிர்த்தாரா? இல்லை. அப்ப அது ஞாபகம் வச்சுக்கணும். AD 30 அது புதன்கிழமை வருது. இப்ப AD 30 புதன்கிழமை மறிச்சாரா? சின்ன குழந்தைகள் கூட இது ஒழுங்கா படிச்சா புரியும். இப்படி குழப்பறவங்களுக்கு பேரு உலக அறிவாளிகள். இப்ப AD 31 திங்கக்கிழமை, AD 32 திங்கக்கிழமை, AD 33 வெள்ளிக்கிழமை. இயேசு கிறிஸ்து எந்த ஆண்டு மரித்து உயிர்த்தார்னா AD 33ன்றது சரியா இருக்கு. ஏன் 27 சொல்றாங்க அப்படின்னா, அவர் கிமு 6-7 பிறந்திருந்தா அவர் 33 வயசுல 27 நடந்திருக்கலாம்ல, ஒருவேளை 30 நடந்திருக்கலாம்ல. எதை மையப்படுத்துறாங்க? ஏரோது. இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, பைபிள் இருக்கலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இது நாட் எவிடன்ஸ். இதெல்லாம் சரியானது இல்லை. எங்களுக்கு எவிடன்ஸ் என்னன்னா ஏரோது இறந்து கிமு 4. இயேசு எப்படி? ஒரு வேளை 2 வருஷத்துக்கு முன்னால. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னால அவர் இறந்திருந்தா அவர் எப்படி 27 இறந்திருக்கலாம், 30 இறந்திருக்கலாம், ஒரு வேளை 33 இறந்திருக்கலாம். ஒரு வேளை 33 இறந்திருந்தா அவருக்கு 39 வயசும் இருக்கலாம். எத்தனை வயசு? இந்த லூக்கா மத்தேயும் மார்க்கு இவங்க எழுதலாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது, பைபிள்லாம் எடுத்துக்கிற முடியாது. யார் சொல்றது? உலக அறிஞர்கள். இதுக்கு மண்டையாற்ற கிறிஸ்தவங்க நிறைய இருக்கான், ஒன்றும் தெரியாது. 39 வயசுலேயே அவர் இறந்தாரு, 36 வயசுலேயே இறந்தாரு, 36 வயசு, 39 வயசு, இப்படிலாம் கொடுக்குறாங்க. தெளிவா சத்தியம் நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு கூட புரியும் இந்த சத்தியம். நல்லா கேளுங்க. இயேசு மேல இருக்க காழ்ப்புணர்ச்சினால சரித்திரத்தை குழப்பணும், வரலாற்றை குழப்பணும், அந்த எண்ணம் தான். கிறிஸ்தவன்றது சரியா இருக்கு, இந்த சரியா இருக்கிறத குழப்பணும். முதல்ல யார் அப்படின்னா, நான் திருப்பி உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், யூதர்கள் தான். இவ்வளவு வேலை செய்யறது யூதர்கள் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன்ல இந்த கேலண்டர்ல நாசா கணிப்பு வேற. நாசா கணிப்பு தான் சரியான கணிப்பு, இது யூதா கேலண்டர் கணிப்பு. ஆனா அவங்க கிழமை கொடுத்துட்டாங்க. கேட்டா நாசாவுடைய கணக்குப்படி அது 3ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி. உங்களுக்கு நான் கிபியில கொடுத்துருக்கிற ஏப்ரல் 3ஆம் தேதி, அதான் சரியானது. அது நாசா கணிப்பு. ஏன் கணிப்பு எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்த நிலவுடைய காலங்களை வைத்து வைத்து கணக்கீடு பண்ணி அது சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமா கணக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ AD 3ஆம் தேதி, AD 33 ஏப்ரல் 3ஆம் தேதி வருது. ஏன் வெள்ளிக்கிழமை மறிச்சாரு? ஏன் பாஸ்காவுக்கு மறிச்சாரு? பாஸ்கா ஆடு யாரு? இப்ப இயேசு கிறிஸ்து தான் பாஸ்காவுடைய ஒரிஜினல் ஆடு. பாஸ்காவில் கொடுத்த ஆடு இல்லை, அது அவர் முன்னடை, அவர் நிழல். அந்த இரத்தத்தினால அவர்கள் பாவம் மன்னிக்கப்படலை. ஆண்டோடைய இரத்தத்தினால தான் முன்னாடியும் பின்னாடியும் நம்பி இருந்தவர்கள், எதிர்நோக்கி இருந்தவர்களையும் வர இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்தார். அது பாஸ்கா ஆடாய் இருந்தார். அதனால்தான் ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு வெளிப்பாடு நூல்ல அழகாக எழுதப்பட்டிருக்கு, ஆட்டுக்குட்டியானவர். இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டேன், வெள்ளிக்கிழமையா மறிச்சாரு? தேவன் உலகத்தை ஆறிலே படைக்கும் போது முதலாம் நாள் ஒளியும் இருளையும், ஒளியை படைத்தார், இருள் வந்தது, பிரித்தார். எப்படி? 6 நாள் படைத்தார். 6ஆம் நாள் யாரை படைத்தார்? மிருகங்களையும் ஆதாம் ஏவாளையும் மனிதனை தன் சாயலாக 6ஆம் நாள் படைத்தார். 6ஆம் நாள் எந்த கிழமை? வெள்ளிக்கிழமை. இப்ப வெள்ளிக்கிழமை ஏன் ஆண்டவர் மரிச்சாரு? மனிதனை படைத்த நாளே மனிதனுக்காக பலியானார். ஆமென். அது வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள். ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார். வாரத்தின் முதல் நாள் ஒளியை படைத்தார். வாரத்தின் முதல் நாள் அது இருள் உண்டானது, பிரித்தார்.
அந்த ஒளியானவர் இருளை வென்று உயிர்த்தார் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு அடையாளம் புரியுதா? இருளை யார் மேற்கொண்டது? இயேசு கிறிஸ்து. மரணத்தை யார் ஜெயித்தது? இயேசு கிறிஸ்து. அப்போ மரணத்தை ஜெயித்து வெற்றி பெற்றார் வாரத்தின் முதல் நாள். யூதர்கள் எப்படி சொல்லுவாருன்னா, இங்கேயே எப்படி தெரியல, பைபிள் பிரகாரம் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறுனாலே அது வந்து ஒரு சூரியன் அப்படி இதெல்லாம் ஒளியை தான் சொல்கிறாங்க. வாரத்தின் 2வது நாள், வாரத்தின் 2வது நாள் திங்கட்கிழமை, வாரத்தின் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கானாவு திருமணம் எந்த நாள் நடந்தது? செவ்வாய்க்கிழமை. வாரத்தின் 3ஆம் நாள், வாரத்தின் 4ஆம் நாள் புதன்கிழமை, வாரத்தின் 5ஆம் நாள் வியாழக்கிழமை, வாரத்தின் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வாரத்தின் 6ஆம் நாள் சொல்ல மாட்டாங்க, இது வரைக்கும் 5 சொல்லுவாங்க. வாரத்தின் 6ஆம் நாள் சொல்ல மாட்டாங்க, ஆயத்த நாள். புரியுதா? ஓய்வு நாள். 6, 7 ஆயத்த நாள், ஓய்வு நாள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சத்தியத்தோட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எந்த நாளில் பலியானாரு? ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை. சத்தியம் சொல்லுது, அவருடைய நூல் பிடித்து அவர் எந்த வேலையும் செய்வார்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறார். நூல் பிடித்து வேலை செய்கிறார். இந்த யதார்த்தமாக இப்படி இருக்கும் பைபிளில், அப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படி மாறி இருக்கலாம். இந்த பேச்சே பைபிளில் தேவன்ட இல்லை. அவர் நூல் பிடித்து 6ஆம் நாள் மனிதனை படைத்த அந்த 6ஆம் நாளே அவர் பலியானார். அவர் எந்த ஆண்டு இந்த பூமிக்கு வரணுன்றதை தீர்மானித்திருந்தார். அவர் தீர்மானித்த ஆண்டே அவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மெசியா சங்கரிக்கப்படணும் 483ஆம் ஆண்டு. இந்த 0 ஆண்டு, இந்த 0 ஆண்டு இதுக்கெல்லாம் இங்கே தேவையில்லை. நீ பைபிள் படிக்க தெரியாதனால உனக்கு இந்த 0 ஆண்டு தேவை. பிசி முடிஞ்சால் 0 ஆண்டு தேவையா? நீ கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறதுக்கு இங்கே வராது. இந்த ஆண்டே முடியலை. இயேசு பிறப்புக்கு முன்னால, இயேசு பிறப்புக்கு பின்னால. இயேசு பிறப்புக்கு முன்னால அது 483 ஆண்டிலிருந்து அவர் சங்கரிக்கப்படுகிற ஆண்டு கணக்கப்படுகிறது. கட்டளை பிறப்பதற்கும் மெசியாவாய கிறிஸ்து சங்கரிக்கப்படுவதற்கும் 483 ஆண்டு. தேவாலயம் கட்டப்பட்டு 434 ஆண்டு, 62 வாரம், அது 69 வாரம். கணக்கீடு அங்கேருந்து நீ பண்ணணும். நீங்கள் வந்து பிசியில் ஏடிலாம் பண்ணக்கூடாது. அது ஓன் கணக்கீடு, பைபிள் கணக்கீடு இல்லை, தீர்க்க தரிசன கணக்கீடு இல்லை. பிசி அப்படின்னா அவர் வர்றதுக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். அதுக்காண்டி அது 0லாம் போடணும் அவசியம் இல்லை. 0 போட்டால் 483 வர 484 போயிடும். ஆமாம், கரெக்டு தான், 0 இல்லை, தப்பு தான். இந்த பிசி ஏடியை வந்து டேனிஸுக்கு தப்பாக பண்ணிட்டாரு. தப்பாக பண்ணிட்டாருன்னு நீ சொல்கிறதுக்கு உனக்கு ஒன்று, நீ தான் தப்பாக பேசிகிட்டு இருக்க. உனக்கு தான் கால்குலேஷன் தெரியாது. கால்குலேஷன் பைபிள் தெளிவாக சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ எங்கேருந்து கணக்கிடப்படணும்? தானியேல் அதிகாரத்தை படித்தாதான் உங்களுக்கு தெரியும், தெளிவாக இருக்கும் கணக்கீடு எங்கே வரணும். 70 வாரம், 69 வாரம். அந்த வாரத்தில் அது நடக்கிறது, 69 வாரத்தில் நடக்கிறது. இன்னும் ஒரு வாரம் நடக்கிறது இல்லை, வரப்போகிறது. அது என்ன காலம்? அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்குது. முதலாம் வருகைக்கு எதிர்நோக்கியது 69 வாரம், 2ஆம் வருகை எதிர்நோக்கி இருக்குது 1 வாரம். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பொய்யானது இல்லை, உண்மையானது, நிறைவேறினது. யார் வரணும், எந்த ஆட்சி வரணும், எத்தனை நாள் ஆட்சி வந்திருப்பாடு, முதலாம் வருகை எப்படி இருக்கணும்னு தானியேலுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் அதிகாரத்தில் இறுதி நாள் எப்படி வருவார் அதுக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஈரான் தேசம் அழிக்கப்பட்டா அந்த பெரிய கொம்பு காலம் முடிஞ்சு சிறிய கொம்பு காலம் இப்போ அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வகையில் அழிக்கப்பட்டிருக்கு. ஈரான் பொருளாதார ரீதியாக அழிக்கப்பட்டிருக்கு. ஜனங்கள் வாங்கி சாப்பிட முடியல. ஜனங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல ரோட்டில் போராடிட்டு இருக்காங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை போராடின ஜனங்களை 2000, 3000, 5000 பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஈரானில். சத்தியம் சொன்னது நிறைவேறிட்டு இருக்கு. சத்தியம் நிறைவேற்றிருக்கு. நான் ஈரானுடைய தகவலை சொல்ல இங்கே வரல, சத்தியம் சொல்லியிருக்கு. பெர்ஷியா கொம்பு. அப்போ அந்த கொம்புகள் முடிக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பொருளாதார ரீதியாக அழிக்கப்பட்டு இருக்கு. அவர்கள் தேவனுக்கு பிரியமா இல்லை, ஓகே. அப்படின்னா அழிக்கப்பட்டா அந்த பெரிய கொம்புடைய ராஜ்யமும் ஒரு முடிவுக்கு வருது. சிறிய கொம்புடைய ராஜ்யம் சிறிது காலம் இருக்கும்னு தானியேல் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் அழகாக நிறைவேறி வருது.
அது தேவனுடைய ஆவி பெற்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரியும். ஆவி இல்லாத பிள்ளைகளுக்கு ஒன்றுமே புரியாது. பைபிள் படித்தாலும் புரியாது, நமக்கும் புரியாது. ஆண்டோடைய ஆவியானவர் உணர்த்தி அதை நமக்கு புரிய வைக்கிறதுனால நம்ம எடுத்து சொல்ல முடியும். நமக்கு தெரிஞ்சு சொல்லக்கூடாது. முதல் செய்தியில் நமக்கு என்ன பார்த்துருக்கோம்? இப்போ வார்த்தை முதல் நாள் உயிர்த்தார், அது சரியான ஆதாரம். அப்படின்னா பாஸ்கா சனிக்கிழமை வந்தது, அப்போ வேற நாள் வரல பாஸ்கா. அதுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை. புரிஞ்சிச்சா? ஏன் இப்படி ஆண்டவர் தேவன் செஞ்சாரு? மனிதன் ஆதாமை வெள்ளிக்கிழமை படைத்தார், ஆதாம் ஏவாளை. அதனால மனிதனுக்காக அவர் பாடுபட்டதோ அந்த நாளை அவர் குறித்திருக்கிறான்னு நாம் விரும்புகிறோம். ஒளி நாளாக முதல் நாள் படைத்தார், அதனால் அவர் ஒளியாக எழும்பினார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். இயரு டேட்டு நமக்கு யாரு முக்கியம்னா நாசா முக்கியம். கிழமை யாரு முக்கியம்னா பைபிளும் யூதர்களும் முக்கியம். நம்ம கிழமையை யாரை பார்க்கணும்? பைபிளை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? யூத பாஸ்கா பார்க்கணும். யூதர்கள் பாஸ்கா என்னைக்கு கொண்டாடுறாங்க? புரிஞ்சிச்சா? வருடமும் நாளையும் யாருக்கிட்ட போய் பார்க்கணும்? நாசா. ஏன்னா அவன் தானே நிலா என்னைக்கு வருதுன்னு அது கம்ப்யூட்டர் வழியாக கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்காங்களா? அந்த டேட் எல்லாம் அது கரெக்டாக வரும்ல. புரியுதா? சிலுவை மரணம் AD 33ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி. ஜூலியன் நாட்காட்டிப்படி எங்கே வருது? AD 33 ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. உயிர்த்தெழுதல் ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த தேதி முதலாய் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அது நாசா வழியாக. அந்த கேலண்டர் இந்த பாஸ்கா வழியாக யூத கேலண்டர் வழியாக நமக்கு கிடைச்சிருச்சு. பைபிள் வழியாக நமக்கு கிழமைகள் கிடைச்சிருக்கு. திபேரி ராஜன் வழியாக எந்த ஆண்டுன்றதை கணக்கிட முடிஞ்சது. அவருடைய பிறப்பு எந்த ஆண்டுனா AD 1ன்றதை சொல்ல முடியும். புரியுதா? இவ்வளவு தெளிவாக நமக்கு இந்த ஆய்வுகள் இந்த வசனங்கள் வழியாக நம்ம புரியறதுனால யார் கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? பிள்ளைகள் கூட இதை படிச்சுட்டு என்ன சொல்லணும்? AD 1 ஆண்டவர் பிறந்தார். கிபி 1 ஆண்டவர் பிறந்தார். கிபி 33 ஆண்டவர் 30 வயதில் ஊழியத்துக்கு போனார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். வசனம் இருக்கு. அப்போ அவர் 33 வயதில் மரித்து உயிர் தெழுந்தார். அப்போ AD 33 எல்லாவற்றுக்கும் சரியாக யூத பாஸ்கா வழியாக வருது. அப்போ AD 1 அவர் பிறப்பை கணக்கிடும் போது கரெக்டாக இருக்குது. அப்போ AD 1லேருந்து AD 33 வரைக்கும் அவர் பூமியிலே மனிதரோடு சஞ்சரித்தார், நடந்தார், வாழ்ந்தார். இது சரியான ஆதார கணக்கீடாக நமக்கு பைபிள் வழியாக இந்த கணக்கீடுகள் வழியாக நம்ம பார்க்குறோம். ஆமாம்.